Hi guys, welcome to VFX with Karan. இன்னைக்கு நம்ம என்ன tutorial பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்டிகல் அட்வெக்ஷன். ஸோ பார்ட்டிகல் அட்வெக்ஷன்னா என்ன நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இது வீடியோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுற போகிறது அந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு நான் என்னென்னா ஃபைல் நோட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைல் நோட் இது பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து பேர் வைக்கணும்ல கண்டிப்பாக. ஸோ பேர் வந்து கேமரா, ஏன்னா கேமரா ஆப்ஜெக்ட் தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இது இம்போர்ட் பண்ணும்போது இங்கே ஆப்ஷன் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டர் பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜாமெண்ட்ரி ஃபைலை எடுத்துகிட்டு ஓகே, ஸோ அங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஒரு பாக்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை நான் வந்து கம்மி பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து மேட்ச் சைஸ் அப்படிங்கிற ஒரு நோடை வந்து இது பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த எப்படி நீங்கள் இந்த நோட்லாம் க்ரியேட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நோட் வேணுமான்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் டைப் பண்ணியாச்சு. ஸோ அந்த மேட்ச் சைஸுங்கிறத வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே ஃபிட் டு ஸ்கேலை கொடுத்துட்டுனா அது குட்டியாயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்டிஃபைல போய்ட்டு மினிமம் கொடுத்துக்கோங்க. ஏன் மினிமம் கொடுத்து அப்படின்னா கீழே கிரிட்டுக்கு கரெக்டாக மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நல் க்ரியேட் பண்ணுறேன். நல்லுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நல்லுனா ஒன்றுமே இல்லை. நல்லுனா நிஜமாவே ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் பார்த்துக்கோங்க. நான் இது வியூ பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே நீங்கள் ப்ளூ கலர் இதில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட அவுட்புட் தெரியும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரில. ஸோ இப்போ நான் நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எதுக்கு நல்லா கொடுக்குறேன்னா இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனில் வந்துட்டு நான் நோட இது பண்ணும்போது அது கரெக்டாக அதை ரீகால் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக ஸோ இதுக்கு வந்துட்டு கேமரா சோர்ஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கேமரா இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இன்னொரு ஜாமெண்ட்ரி நோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாமெண்ட்ரி நோட் என்னென்னா இப்போ இங்கே பாக்ஸ் இருக்குல்ல, இது வேண்டாம், அழிச்சிடலாம். அழிச்சிட்டு இங்கே எஃப்எக்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க, எஃப்எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை என்ன வேணால் வைக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டியூபை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரோ இது எப்படி ப்ரோ நீங்கள் மாற்றுறீங்கன்னா இது நம்மளுக்கு பேசிக்ஸ் கிளாஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ அண்ட் அகெயின் இது வந்துட்டு ஒரு பேசிக்கான இது இல்லை, கொஞ்சம் இன்டர்மீடியட் மாதிரி தான் இருக்கும். அண்டு கோடிங் ஸ்கிரிப்டிங் எதுவுமே இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்ஸ் பழகிட்டு, ஏன்னா இந்த பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு என்ன ப்ரோ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தான் நான் பேசிக்ஸ் தான் நான் போகாமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் பேசிக்ஸ் போகிறேன். நான் பேசிக்ஸ் போகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறேன்னா இந்த டியூபை கொஞ்சம் நான் லாச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த கண்ட்ரோல்லே நான் வந்து சில பேர் எப்படி சொல்கிறதுனா இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் போட்டுக்கிறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் போட்டுட்டு இங்கே 2.5 இங்கே வந்துட்டு சைஸை வந்துட்டு அப்படி அழகாக கம்மி பண்ணி கரெக்டாக நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, சைஸ் வேணால் கூட நீ கொஞ்சம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இப்படி இருக்குது. ஓகேவா, இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்னா இது கொஞ்சம் டிவிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம்
இப்போ என்னென்னா சாரி ஏதோ பேட் நாய்ஸ் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் டிவிஷன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் டிவிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஸ்கேட்டர் பண்ணிக்கிறேன். அதாவது இதை பாயிண்ட்ஸாக மாற்றணும். ஓகே, பாயிண்ட்ஸாக மாற்றிட்டோம்னா இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பாயிண்ட்ஸாக மாற்றிட்டு இப்போ எனக்கு என்னென்னா ஒரு ஸ்மோக் இருக்குது, இப்படி வெளியே வர்றதுக்கு பதிலாக ரிவர்ஸில் இப்படி போகணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல்ஸை நம்ம வியூ பண்ணோன்னா இங்கே ஐயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்னங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த நார்மல்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி, இப்படி ரிவர்ஸில் போட்டால் தெரியும். ஓகே, தெரியுதுங்களா? அப்படி நார்மல்ஸ். ஸோ என்ன நார்மல்ஸ் என்னென்னா இப்போ எனக்கு வந்து இப்படி போகக்கூடாது, ரிவர்ஸில் போகணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இப்போது வாப் அட்ரிபியூட் வாப் அப்படின்னு என்னென்னா இது வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் மூலிமா ஸ்கிரிப்ட் போகலாம், அப்படி இல்லைன்னா இது நோட் வச்சு நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்ரிபியூட் வாப்புங்கிற இதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு விசிபிள் பண்ணால் ஒன்றுமே வராது. ஸோ என்ன அதுக்குள்ளே இன்சைட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகே, இருக்கிற நார்மல்ஸை நான் வெலாசிட்டியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அதாவது என்ன இப்போ நான் என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த நார்மல்ஸை வந்து நான் வெலாசிட்டியாகவும் இருக்கணும். ஓகேவா, இந்த நார்மல்ஸை வந்து வெலாசிட்டியாக மாற்றுறேன், அதான் கான்செப்ட். ஓகே, புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெலாசிட்டியை வந்து நார்மல்ஸை வெலாசிட்டியாக மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இப்படி வெளியாக இருக்கிறத வந்துட்டு நான் இன்சைட் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நெகேட் அப்படிங்கிற ஒரு நோடை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த நெகேட்டுங்கிற விஷயம் என்ன பண்ணுன்னா அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்ரும். ஸோ இருக்கிற வெலாசிட்டி வந்துட்டு ரிவர்ஸில் இருக்குது. அண்ட் அனதர் திங் நான் என்னென்னா இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுற்றுனா நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா க்ராஸ் ப்ராடக்ட், அதாவது இருக்கிற பொசிஷனோட இதை பண்ணி நம்ம இப்படி பார்த்தோம்னா வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா சுற்றும். ஆனால் எனக்கு என்னென்னா இது ரெண்டுமே வேணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் அழகாக பிளெண்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் இங்கே கொஞ்சம் வெளியே வரணும், வெளியே இருந்தால் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்களேன் கொஞ்சம் இப்படி இருக்கா. அண்ட் இதுக்கு பேர் என்னென்னா வெலாசிட்டி. ஓகே, அண்ட் இதில் வெலாசிட்டி கொஞ்சம் நம்ம லென்த்து இந்த மாதிரி வேணும்னா வெலாசிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு மல்டிப்ளை நோட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு விஷயத்தை நான் மல்டிப்ளைகேஷன் பண்ணுறேன். 2 2s are 4 அந்த மாதிரி வரும்ல போக போக. ஸோ இங்கே 0ன்னு இருந்துச்சா ஒன்றுமே இருக்காது, 1 கொடுத்தனா அதிகமாகுதா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த கண்ட்ரோலை நான் வெளியே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகே, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைரோ. ஓகே, ஸ்மோக்காக நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு பைரோ சோர்ஸ். எப்போவுமே நீங்கள் பார்ட்டிகல் செப்பரேஷனை காப்பி பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்த டைம் நம்ம ராஸ்டரைஸ் பண்ணும்போது நமக்கு யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இருக்கிற நம்ம பார்ட்டிகல்ஸை வந்துட்டு அதுக்கு ஒரு அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்மோக்குங்கிறத, அதை வந்து நம்ம ராஸ்டரைஸ் பண்ணுறோம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ராஸ்டரைஸ் வச்சுக்குவேன். ஸோ எதுக்கு நான் ஒன்று வந்து வெலாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே நான் காப்பி பண்ணதை ஜஸ்ட்டு 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு மெர்ஜ். ஓகே,
ஓகே, ஸோ பார்ட்டிக்கல் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஜஸ்ட் ஒரு சால்வர் நோட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சேஞ்சஸ் நான் பண்ணல. இங்கே ஜஸ்ட்டு நான் வந்துட்டு நார்மலைஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்துட்டு யூஷுவல் அப்படி தான் இருக்குது, எதுவுமே நான் மாற்றலை. இங்கே ரெசல்யூஷன்ஸ் மட்டும் நான் 0.05 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா இது வந்துட்டு ஸ்மோக் சோர்ஸ். ஓகே, அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். அதாவது இருக்கிற அந்த சால்வர் இதுக்கு யூஸ் பண்ணாமல் ஸ்மோக் எப்படி வந்துடுது அப்படிங்கிற இதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறது என்னென்னா, இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் போய்க்கிறேன். கேட்டிங்கல்ல, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம், அதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ என்னென்னா டாப் நெட்வொர்க், இந்த டாப் நெட்வொர்க்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த டாப் நெட்வொர்க்கில் போயிட்டு இங்கே வந்து இது நம்ம என்ன ஆப்ஜெக்ட், இது ஸ்மோக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸ்மோக் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை ஸ்மோக் ஆப்ஜெக்ட் என்னமோ SPARSன்னு போட்டிருக்கா, ஸ்பாஸ், அது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சால்வர், அதுக்கு பேர் ஃபைரோ சால்வர்னு சொல்லுவாங்க. சால்வர்னு தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இது இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு வால்யூம் சோர்ஸ். ஸோ வால்யூமை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சா? ஸோ இதை கொண்டு போய் இந்த கடைசி பாக்ஸில் க்ரியேட் பண்ணி ப்ளக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மோக் சோர்ஸில் வந்துட்டு இங்கே என்லார்ஜ் டு கண்டெய்ன் சோர்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கா, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் வால்யூமில் டென்சிட்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டென்சிட்டி நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஃபஸ்ட்டு டென்சிட்டி எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் வெலாசிட்டின்னு எடுத்திருக்கோம். ஓகே, சேம் அதே தான். இங்கே வந்து வி ஃபார் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதையும் வெல்னு மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு சோர்ஸ் வேணும். ஸோ இந்த சோர்ஸை நம்ம அப்படி அழகாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அனதர் திங் என்னென்னா இங்கே சேம் அதே மாதிரி பைரோ சோர்ஸுங்க இருக்கிற 0.05 வேல்யூ இருக்குல்ல, அதையும் காப்பி பண்ணி கரெக்டாக இந்த ஸ்மோக் ஆப்ஜெக்டில் போய்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இங்கே ட்ரீட் அஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குது, அதை க்ளோஸ் பிலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு சிம் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஒரு சிமுலேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக அப்படியே ஒரு சுற்றுது. ஓகே, ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பக்கத்தில் வர கொஞ்சம் பெருசாகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற நோட் பார்த்திங்கன்னா கேஸ் ரிசைஸ் ஃப்ளூயிட் டைனாமிக் நோட். ஓகே, ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஜஸ்ட் ப்ளக் பண்ணிக்கலாம். எங்கன்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கே செகண்ட் ஆப்ஷன் ப்ரிசால்வ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராது. ஸோ அது வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ட்ராக்கிங் ஆப்ஜெக்டில் போய்ட்டு ட்ராக் பை ஆப்ஜெக்டில் சாப் லெவல், ஸோ நம்ம சாப் லெவலில் இங்கே நம்ம ஸ்மோக் சோர்ஸ் வச்சுருக்கோமா, ஸோ அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் பவுண்ட்ஸ்ன்னு இருக்கா, அதில் வந்து கிளாம்ப் டு மேக்ஸிமம் இருக்கா, அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ கொஞ்சம் அப்படி ஆகும். ஆனால் என்னென்னா எனக்கு கீழேயும் போகுது, எனக்கு கீழே இருக்கக்கூடாது, ஏன்னா கிரவுண்டு கீழே போகாதில்ல. ஸோ அது நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்ஃபோர்ஸ் பவுண்ட்ரிஸ்ன்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டிக் ஆகிடும், எல்லா ஆக்சஸ்லேயுமே போகாத அளவுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ அது அப்படியே ஸ்டாட்டிக்காகவே தான் நிற்கும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு -x வேண்டாம், எக்ஸில் வேண்டாம், ஒயில் ப்ளஸ் ஒயில் வேணாம், ஜெட்டில் வேணாம், ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே வேண்டாம், வெறும் -yயில் மட்டும் இருந்தால் மட்டும் போதுன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த இடம் மட்டும் கரெக்டாக, இங்கே மட்டும் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ இது நம்ம
இப்போ நம்ம வந்து ஸ்மோக் எப்படி சொல்கிறது, இங்கே கேமராவோட அந்த மாடலோட வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம டாப் நெட்வொர்க்கில் இருக்குது, இங்கே நம்ம வியூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து தெரியாது. ஸோ அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னா, டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐயோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐஓனா டாப் இம்போர்ட். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டாப் இம்போர்ட் ஃபீல்ட்ஸ். அதுக்கு நம்ம எப்படி கொண்டு வரலான்னா, இங்கே டாப் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது நோடு, இந்த நெட்வொர்க்கை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே டாப் நெட்வொர்க்கில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உள்ளே போயிட்டு ஸ்மோக் ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த நோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் திங் என்னென்னா, நீங்கள் ஃபீல் டு இம்போர்ட் என்னென்ன வேணுங்கிறத கூட நீங்கள் இங்கே இது பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் கடுப்பாக இருக்குது ப்ரோ, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, ப்ரெசர்ஸில் போயிட்டு இங்கே பைரோங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக அந்த ஜாமெண்ட்ரி அந்த வெறும் இது மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, மாடலில் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேமரா க்ரியேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேமராவை இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ஒன் திங் என்னென்னா, அந்த சோர்ஸ் இருக்குல்ல, டியூப் சோர்ஸு, இது நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ ஓகே, 3.5 இஸ் எனஃப். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துட்டு நான் என்னென்னா, ஒரு 240 ஃப்ரேம்ஸ் எனக்கு வேணாம், ஜஸ்ட் எனக்கு 120 ஃப்ரேம்ஸ் மட்டும் போதும். ஓகே, ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு நான் ஒரு சிமுலேஷன் பார்த்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பிச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு சிமுலேஷனில் ரீசெட் சிமுலேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ ஸ்டார்ட் டைம் வச்சுட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் கேமரா எதுவும் நான் செட் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதா. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஸ்மோக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகணும். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிறத வந்து ஸ்மோக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ஜெக்ட் மெர்ஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே இருக்கிற அந்த டியூப் இருக்கும்ல, அந்த டியூபோட நோடை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதை நான் கால் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த டாப் இம்போர்ட் இருக்குல்ல, ஸோ இது எங்கிட்ட இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, ஒரு ஸ்கேட்டர் நோடு யூஸ் பண்ணி இங்கே நம்ம வேணுங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம பாப் நெட்வொர்க்கு இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாப் நெட்வொர்க்னால் என்னென்னா, ஒரு பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது என்னென்னா, இதுவும் டாப் நெட்வொர்க்கும் வேறு வேறையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஜஸ்ட் இதில் ஏற்கனவே வந்து எல்லாம் ஃபில்லாக இருக்குது, அதில் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கொண்டு போய் நான் இங்கே ஸ்கேட்டர் நோட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்துட்டு நீங்கள் இதுவும் எடுக்கலாம், இல்லை ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, கேஷ் பண்ணல, பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா கூட நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணால் எதுவுமே வராது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, டாப் நெட்வொர்க்கில் போயிட்டு இங்கே பாப் சோர்ஸுங்கிறத வந்துட்டு ஸ்கேட்டர் இன்டு சர்ஃபேஸுங்க வந்து ஆல் பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அட்வெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா பாப் அட்வெக்ட் பை வால்யூம்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாப் ஒரு வால்யூம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக.
ஸோ அந்த க்ரியேட் பண்ணும்போது என்னென்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி அட்வெக்ட் ஆகணும், அதான் கான்செப்ட். ஸோ இதில் நான் வந்துட்டு வெலாசிட்டி சோர்ஸ் வந்துட்டு செகண்ட் கான்செப்டாக கொடுத்துட்றேன். அதாவது இங்கே நான் செகண்டாக கொடுத்துருக்கேனா, ஸோ செகண்டாக கொடுத்துட்டு எதை அட்வெக்ட் பண்ணால் ஃபோர்ஸியா இல்லை வெலாசிட்டியா இல்லை வந்து பொசிஷனான்னு கேட்குது. ஸோ ஃபோர்ஸ் இல்லை, ஸோ வெலாசிட்டி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்மோக் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெலாசிட்டி பிளெண்டை கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ரொம்ப அதிகமாக வருது, கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு நாய்ஸ் நோட் ஒன்று போட்டுட்டு, ஓகே, இந்த சோர்ஸில் இங்கே வந்து ரீமேஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரீமேஷுங்கிறத வந்துட்டு கனெக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் நிறைய கிடைக்கும், தெரியுதா? இங்கே இதோட டைப்பை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டை மாற்றிக்கிறேன். ரேஞ்ச் வேல்யூஸ் ஜியோசென்ட்ரிக் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும். இப்போது எங்கெங்கே ஒயிட் ஏரியாஸ் இருக்கோ அங்கே மட்டும் எனக்கு பாயிண்ட் எமிட் ஆனால் போதும், இங்கே மட்டும்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இது கொஞ்சம் ஆஃப் செட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ $F, ஓகே, டிவைட் பை 10. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் மாறும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் மாறுறது தான் $F இன்ட்டு டிவைட் பை 10னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சேவ். ஓகே, அண்ட் ஒன் திங் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இதில் வந்துட்டு இப்போ நான் ஒரு கேமரா மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்கனவே ஒரு கேமரா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நான் மேலே எப்படி பார்க்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, மேலே வர மாதிரி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே வந்துட்டு இந்த கேமரா இருக்குல்ல, இதை நான் வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்க வேண்டாம். ஸோ இதை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே அப்படி பார்த்துட்ருக்குற மாதிரி இந்த ஆக்சஸில் பார்த்துட்ருக்குற மாதிரி -90 கொடுத்துட்டு இது கரெக்டாக கிரவுண்டில் தான் இருக்கா, அப்படி இல்லைன்னா இந்த மேட்ச் சைஸ் இருக்குல்ல அதை கீழே போட்டுக்கோங்க. கரெக்டாக கீழே வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம கேமராவில் பார்த்தோம்னா அது மேலே பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ இந்த சோர்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸுங்கிற இங்கே வந்துட்டு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மோக் இருக்கும்ல அங்கேயும் இது ரெண்டுக்கும் நான் வந்து இது பண்ணிவிட்டு, ஸோ இந்த கொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புல்லட் டேட்டா இல்லை, ஸோ கைட் ஜாமெட்ரின்னு கேட்டிங்கன்னா அது ப்ராப்பராக வந்துட்டு ஒரு கேமரா மாதிரி இருக்காது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா கன்வெக்ஸ் சல்லுங்கிற ஆப்ஷனை கான்கேவாக மாற்றிட்டேன்னா அது ப்ராப்பரான ஒரு இதில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணி பார்த்தா, சாரி, ஸோ அண்ட் ஒன் திங் என்னென்னா வெலாசிட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை கொஞ்சம் ஒரு 3 கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு
எப்படி எமிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்மோக்கும் உங்களுக்கு தெரியணும்னா நல்லா. ஜோல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் உள்ள தெரிகிற மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வருதா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு அட்வெக்ட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த டாப் நெட்வொர்க்கில் இதுக்கேற்ற மாதிரியே அட்வெக்ட் ஆகும். ஓகே, ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு ஸ்டெப் பிரேக் ஆகிற மாதிரியே இது ஒரு ஃபீல் இருந்ததுன்னா ஜஸ்ட் இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பர்த் ரேட்டில் பேக்வேர்ட் நெகட்டிவ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஆப்ஷனை கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னா ரொம்ப வேண்டாம். ஓகே, இப்போது டிஃபால்ட்டாக ஒரு 1000 இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ அப்படியே ஒரு ரியாக்ஷன் வர மாதிரி தெரியுதா? அண்ட் ஒன் திங் என்னென்னா நம்ம இங்கே கலர் கூட டிலீட் பண்ணிடலாம், என்ன கலர் வேணுமோ அதை மட்டும். ஸோ இங்கே ஸ்கேட்டருக்கு அப்புறம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கலரை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அந்த கலர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது கலர் இருக்காது. ஓகே, ஒன் திங் என்னென்னா சேம் நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டை காப்பி பண்ணிவிட்டு இதுலேயும் நான் வந்து ஒரு இதுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் சேம் அதே மெர்ஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அவுட்புட்டில் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கேவலமாக இருக்கும். இது நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட பியூட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த ரெண்டரிங்கும் நான் எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஒன் திங் என்ன, இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பாப் ட்ராக் கூட போட்டுக்கோங்க. பாப் ட்ராக் கொஞ்சம் இது கூட ஒரு 5 2 எது வேணால் நீங்கள் வைக்கலாம் உங்கள் வேல்யூ இதுக்கேற்ற மாதிரி. நான் இப்போதைக்கு 5 வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இதாகுது. ஓகே, ஸோ இப்படி வந்து நான் இதை நான் அப்படியே எப்படின்னா அப்படியே ரெண்டர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூவில் போயிட்டு அந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? சில நிமிடங்கள் கழித்து குண்டு குண்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் குட்டி குட்டி பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ரேண்டமைஸ் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுங்க ஸ்கிரிப்ட் போடுங்க, இல்லைனா ரேண்டமைஸ் நோட் போடுங்க. ஓகே, இதில் ஜஸ்ட் இதுக்கப்புறம் ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே நான் பி ஸ்கேல் போடுறேன். அதாவது என்ன பாயிண்ட் ஸ்கேல்
சாரி கேபிட்டல் இல்லை, எல்லாமே இது. இதுக்கு நான் வந்து 0.025 ஓகே. இப்போ நான் வந்துட்டு ரெண்டரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன் திங் என்னென்னா, நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கேன்னா, ஃபைல் கேஷ் போட்டுட்டு, ஏன்னா நம்ம அதிகமாக இது பண்ண போகிறோம், கேஷ் பண்ணிக்கலாம். கேஷ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஸ்மூத் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் நான் சும்மா இங்கேயே ஒரு கேஷ் நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இது பண்ணுறேன். பாப் கேஷ் $F4.bgo.sc, அதாவது இது பிஜிஓ ஃபார்மேட்டில் பண்ணுறேன். F4ங்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் கேஷ் பண்ண அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாயிண்ட் கவுண்ட் இருக்கும்ல, ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் கவுண்ட் 2014 இருக்குது. ஸோ நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, படுத்திட்டு ஒரு கேஷ். ஸோ இப்போ வந்து என்னென்னா கேஷ் ஆயிடுச்சு. ஓகே, கேஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ரெண்டரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சேம் அதே தான் நான் பண்ணியிருக்கேன். இது ப்ரீவியஸ் ரொம்ப பாயிண்ட்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இதான் வேணும், இதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கலர் நோட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கலர் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்துட்டு ப்ளூ கலர் மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெட்டீரியல் இருக்கும்ல, மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியல் டேப்க்கு போய்க்கோங்க, மெட்டீரியல் பேலட் அப்படிங்கிற இருக்கும், அதில் போயிட்டு பிரின்சிபல் ஷேடர் அப்படி இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எனக்கு பேஸ் கலரில் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம், ரெஃப்ளெக்ஷன்ஸ் வேண்டாம், ரஃப்னஸ் வேண்டாம். ஸோ எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணிவிட்டு இங்கே எமிஷன்ஸ் இருக்கும்ல, அங்கே யூஸ் பாயிண்ட் கலரை அதை கிளிக் பண்ணிவிட்டு எமிஷன் கலரை 1 கொடுத்துட்டு 1 ஆர் கம்மி பண்ணிக்கலாம், 0.7 அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒப்பசிட்டிங்கிற ஆப்ஷனில் 0.1 அப்படிங்கிற கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஒரு ரெண்டர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே இந்த ஒப்பசிட்டிலையும் நம்ம இங்கே இருக்கிற இதில் தான் நம்ம ப்ளே பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதையும் நான் கொஞ்சம் இந்த இதில் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ண உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் மாறும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம பிளாக் கூட கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பிளாக் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஒப்பாசிட்டி கூட நம்ம இங்கே 0.05 கொடுத்துட்டு 0.01 கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ளே இது பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே அவுட்புட்டில் போய்ட்டு இந்த மந்த்ரா நோட் இருக்கும். ஓகே, இது நம்ம ரெண்டர் பண்ணுறோம். இங்கே ரெண்டரிங் மெத்தடை வந்துட்டு ரேட் ரேசிங் பதிலாக மைக்ரோ பாலிகன் ஃபிசிக்கல் பேஸ்ட் ரெண்டரிங்னு அது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா தெரியுதா? இப்போது நான் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் விசிபிள் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம எனேபிள் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கும், அதையும் பாருங்கள்.
ஓகே, இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம கலர் கூட வேணா கூட மாற்றிக்கலாம். இங்கே கலரில் கூட நான் இதுக்கு பதிலாக நான் ரேம் கூட கொடுத்துக்கிறேன். ஓகே, ரேம்பில் வந்துட்டு ஏஜில் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ளூ ப்ளஸ் பிங்க். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஒன்று கிடச்சிருக்கா? ஸோ காய்ஸ், ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகே, இதுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம் பண்ணிவிட்டு ஒரு அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னென்னா, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் உங்களுக்காக.